பேசிக்காக ஒரு ஹேண்ட்செட்டில் பேக்லைட் செக்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஐசி நம்மளுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள வந்து சுவிட்சிங் பண்ணுது. ஸோ சுவிட்சிங் இந்த இடத்துல ஐசிக்கு பதிலாக மேனுவலாக சுவிட்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இந்த 3 காம்பனண்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேப்பை மட்டும் கிரவுண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அப்போது நம்மளுக்கு வந்து டிசியிலிருந்து இன்புட் 4.2 வோல்டேஜ் 4.3 வோல்டேஜ் டிசியிலிருந்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஐசி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நான் மேனுவலாக ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அந்த சர்க்யூட்டில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எப்படியும் போர்டில் பூஸ்டிங் காயிலுக்கு கண்டிப்பாக பூஸ்ட் காயில் ஒன்று வேணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இண்டக்டர் எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயோடு ஒன்று வேணும். ஸோ டயோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று வேணும். ஸோ 3 காம்பனண்ட் எடுத்துருக்கேன். காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை பாருங்கள் 20 வரப்போகுது, ஒரு ரீச் ஆக போகுது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பேக்லைட் செக்ஷன் இவ்வளோ தான், ஆனோட் லைன் செக்ஷன் இவ்வளோ தான்.